இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதர்மை சகோதரமே, இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு தந்த மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார், நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இறை வார்த்தையை திறந்து தங்களுடைய கண்களால் அதை பார்த்து, எதை பார்ப்பதற்கு முன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து அதை தியானிக்கின்ற மக்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய இறை வார்த்தையை தியானிக்கின்ற மக்களுக்கு அருளும் ஆற்றலும் வந்து சேரட்டும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும், ஆசீர்வதியும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 20-21 இறை வார்த்தைகள். அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க தெரிவுகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து மகிழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. நோவா ஆண்டவருக்கு பலிபீடம் அமைத்து பலி செலுத்திய போது அது நறுமண பலியாக மாறியது. இறை வார்த்தையால் தினமும் கடவுளுக்கு ஜெபித்து செலுத்துகின்ற எனது பலியும் கடவுள் நறுமணமாக மாற்றுவார். முழந்தாள் படியிட்டு கடவுளின் முன்னிலையில் செய்கின்ற ஜெபங்கள் கடவுளுக்கு நறுமண பலியாக மாறும். நோவாவின் பலி விண்ணை முட்டியது. கடவுள் அந்த பலியை விரும்பினார். அந்த பலியின் நறுமணத்தை கடவுள் நுகர்ந்தார். 9:1 சொல்லுகின்றது, கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கினார் என்று சொல்லுகின்றார். கடவுள் நோவாவை ஆசீர்வதித்தார். அவரை மட்டுமல்ல ஆசீர்வதித்தார், அவர் புதல்வர்களின் புதல்வர்களையும் ஆசீர்வதித்தார், புதல்விகளையும் ஆசீர்வதித்தார். சுருக்க சொன்னால், அவர் நோவாவின் தலைமுறையை ஆசீர்வதித்து இந்த மண்ணுலகில் செழித்தோங்க வாழ செய்தார். அன்புமிக்கவர்களே, இன்று இந்த இறைவார்த்தை தருகின்ற சக்தி என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுக்கு ஏறெடுக்கின்ற பலி, அந்த இறைவார்த்தை பலி, அந்த பலியின் மூலமாக கிடைக்கின்ற சக்தி, ஆற்றல் நம்மையும் வாழ வைத்து, நம்முடைய குடும்பத்தையும் வாழ வைத்து, நம்முடைய தலைமுறையையும் வாழ வைக்கின்றது. எனவே இந்த பலியானது கடவுளுக்கு மகிழ்ச்சி தருகின்ற நறுமண பலியாக ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. எனவே இறை வார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கின்றது, அந்த இறை வார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்கின்றது. தைரியமாக ஆனந்தத்தோடு அக்களிப்போடு இந்த நறுமணத்தை நுகர்ந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.